இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிலே ஒன்று பெரியகுளம் தொகுதியில் பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து சக்திவேல் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். அதிமுகவுக்கு அல்லது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தால் அது பிஜேபிக்கு அளிக்கிற வாக்கு. இந்த தொகுதியிலே அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடுகிறது. அந்த கட்சி தலைவர் பலமுறை மேடையிலே சொல்லி இருக்கிறார், எடப்பாடியோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டு சாகலாம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார். அதே போல எடப்பாடி அவர்களை மிக கடுமையாக சொல்ல முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தவர் அன்புமணி, பாமக ஒரு பிரிவின் தலைவர். அவர் இன்றைக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறார். ஒரு பொருந்தா கூட்டணி. அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பாஜகவை பற்றி பேசுகிற போது எவ்வளவு வலியோடு பேசினார் என்பதை வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். நான் என் வாழ்க்கையில் பெரும் பிழை செய்துவிட்டேன், பாஜகவை ஆதரித்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு, அதற்கு பரிகாரம் செய்வதற்காகத்தான் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். அது மட்டுமில்லாமல் மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று மோடிக்கு சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையார். அது மட்டுமில்லாமல் அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்காது என்று அடித்து சொன்னவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரின் பெயரால் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிற மேனாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கட்சிக்கு 27 தொகுதிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு பாஜக சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள். அதெல்லாம் பாஜக கணக்கிலே தான் வருகிறது. இப்படி பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்ற வைக்கிற முயற்சியில், பாஜகவை வளர்க்கிற முயற்சியில் இன்றைக்கு அதிமுக ஈடுபட்டு வருகிறது. அதிமுகவை வீழ்த்தி 2வது இடத்திலே பிஜேபி வர வேண்டும் என்பதுதான் மோடியின் நோக்கம், அமித்ஷாவின் நோக்கம். இது எடப்பாடி அவர்களுக்கே தெரியும். பாண்டிச்சேரியிலே ஒரு காலத்தில் அதிமுக தான் பிற கட்சிகளுக்கு, கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சீட்டு இடம் பிரித்து கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பாண்டிச்சேரியிலே 2 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. பாஜக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்தால் இந்த நிலைதான் ஏற்படும். பாருங்கள், இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக நிலை அந்தோ பரிதாபம் என்கிற நிலையாகத்தான் மாறப்போகிறது. அதிமுகவின் அடித்தளமே கரைய போகிறது. எடப்பாடி அவர்களுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த ஆள் இல்லை என்ற நிலை உருவாக போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெற்றி பெறுவாரா என்கிற சந்தேகம் உள்ளது. அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற சதித்திட்டம் திமுக தலைவருக்கு இல்லை, பாஜக தலைவருக்கு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக இருப்பதை தடுத்து 2வது இடத்திலே பிஜேபி வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் சதித்திட்டம். அதற்கு திமுகவுக்கு பலம் சேர்க்கிற முஸ்லிம் ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் நடிகர் விஜய். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக முடியாது என்பது அவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அவரே வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. ஆனாலும் அவர் தேர்தலில் இருக்கிறார். ஏன் தெரியுமா?
நான் அதிமுக பக்கமும் போகவில்லை, திமுக பக்கமும் போகவில்லை. இந்த இரண்டு கட்சிகளும் பிடிக்காதவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் 100 விழுக்காடு முஸ்லிம்கள் அங்கே ஓட்டு போடுவதை தடுக்க வேண்டும். 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் திமுக அணிக்கு ஓட்டு போடுவதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதால் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அதிமுக அணிக்கு ஓட்டு போடாமல் திமுக அணிக்கு ஓட்டு போடுவார்கள். இப்போது அதிமுகவுக்கு நீங்கள் போட வேண்டாம், ஏனென்றால் அங்கே பிஜேபி இருக்கிறது. திமுகவுக்கும் போட வேண்டாம், அதற்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு போடுங்க. இதுதான் விஜயின் கணக்கு. அவருக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிற கணக்கு, அவருக்கு தரப்பட்டிருக்கிற அஜெண்டா. இப்ப முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஜோசப் விஜய் கிறிஸ்தவர், ஆகவே நாம் அவருக்கு ஓட்டு போடலாம் என்று கிறிஸ்தவர்களில் சிலர் நினைக்கக்கூடும். அதனால் திமுகவுக்கு வருகிற வாக்குகளை கொஞ்சம் தடுக்க முடியும். அதே போல முஸ்லிம்களிலும் முதல் வாக்காளர்களாக இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்களை சினிமா ஆசை காட்டி பிரிக்க முடியும். அப்படி பிரிப்பதன் மூலம் திமுக அணிக்கு விடுகிற வாக்குகளை தடுக்க முடியும். இதுதான் கணக்கு, பிஜேபி கணக்கு. வெளியிலே பார்த்தால் பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி என்பார்கள். ஆனால் ஒரு நாளும் மோடியையோ அமித்ஷாவையோ எந்த காரணத்திற்காகவும் விமர்சிக்க மாட்டார்கள். ஜனநாயகம் திரைப்படம் திரைக்கு வரவில்லை, அதற்கு யார் பொறுப்பு? திமுக பொறுப்பு. டெல்லியில இருக்கிற அரசு தான் பொறுப்பு. என்றைக்காவது டெல்லி அரசு அவர் விமர்சித்திருக்கிறாரா? மோடியை விமர்சித்திருக்கிறாரா? அமித்ஷாவை விமர்சித்திருக்கிறாரா? பிஜேபியை நம்மை போல ஒரு மதவெறி பிடித்த கட்சி என்று சொல்லி இருக்கிறாரா? சாதி வெறியை தூண்டுகிற கட்சி என்று சொல்லி இருக்கிறாரா? மக்களை பிளவுபடுத்துகிற சக்தி என்று சொல்லி இருக்கிறாரா? வெறுப்பு அரசியலை பேசுகிற கட்சி பிஜேபி என்று என்றைக்காவது மேடையில் முழங்கி இருக்கிறாரா? அவர் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் ஒரே ஒரு அரசியல் தான், திமுக வெறுப்பு அரசியல். திமுகவை மட்டும்தான் அவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் அதுதான் அவருக்கு தரப்பட்டிருக்கிற அஜெண்டா, வேலை திட்டம். நீ வேற எதை பத்தி பேசக்கூடாது. திமுகவா டிவிகேவா இதை மட்டும் பேசு. திமுக தலைவரை விமர்சனம் செய். திமுகவுக்கு ஆதரவாக போகிற வாக்குகளை எல்லாம் நீ வாங்கிக்கோ, நாங்க ஜெயிப்போம். இதற்காக இறக்கிவிடப்பட்டிருப்பவர் தான், களம் இறக்கிவிடப்பட்டிருப்பவர் தான் நடிகர் விஜய். யோசித்து பாருங்கள், அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லியும் கூட யாரும் அவரோடு போகவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக நம்மோடு வந்து விட்டது, விஜயோடு போகவில்லை. எஸ்டிபிஐ நம்மோடு வந்து விட்டது, அவரோடு போகவில்லை. தமிழ் அன்சாரி கட்சி நம்மோடு வந்து விட்டது, அவரோடு போகவில்லை. இயக்கங்கள் பல நம்மோடு வந்திருக்கிறார்கள். திமுக தலைவரை நம்புகிறார்கள். அவர் புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார், சினிமா ஹீரோவாக இருக்கிறார். அவருக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் திரளுகிறார்கள். அவர் பக்கம் போவோம் என்று யாருமே போகவில்லை. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னதை போல அவர் கட்சி தொடங்கிய அணி உருவாக்க முயற்சித்தும் ஒரே ஒரு நபர் கூட அவரோடு போய் சேரவில்லை. ஏன்? திமுக மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைதான். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இணைந்திருக்கிற இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பவர்கள் மதச்சார்பின்மைக்காக இடம்பெற்றிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக கைகோர்த்து நிற்கிறோம். கருத்தியல் சார்ந்து களமாடக்கூடிய சக்திகள் கைகோர்த்து நிற்கிறோம். தேசிய அளவில் காங்கிரஸ் பேரியக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவையெல்லாம் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் பக்கம் போவோம் என்று இல்லை, அந்த முடிவெடுக்கவில்லை. ஊடகங்கள் அப்படி பரப்பினார்கள். திருமாவளவன் போய்விடுவார், காங்கிரஸ் போய்விடும், கம்யூனிஸ்ட் போய்விடும். சமூக ஊடகங்களில் பல பேர் உணரிக் கொண்டிருந்தார்கள், பிறப்பிக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் என்ன நடந்தது? திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியவில்லை. அந்த கட்டுக்கோப்பை காப்பாற்றியதில் திருமாவளவனுக்கு ஒரு பங்கு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு. அந்த பெருமையோடு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். எனது கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களை நான் தேடி வந்தேன் என்று எண்ண வேண்டாம். நம்முடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான கோட்டன் வெற்றி பெற வேண்டும். வலதுசாரிகள் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது, பிற்போக்கு சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது, மதவெறி சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது, சமூக நீதிக்கு எதிரான கும்பல் வலுப்பெற்றுவிடக் கூடாது. ஆகவேதான் பெரியகுளம் தொகுதிக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடு வந்திருக்கிறேன். இங்கே உதயசூரியன் தான் பானை சின்னமாக நிற்கிறது. நான் இயக்கத்தை 1990களில் தொடங்கிய காலத்தில் இருந்து என்னோடு தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து பயணித்துக் கொண்டிருப்பவர். ஆகவேதான்